ஸ்பாஞ்சி முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. கேரளாவில் பேரிடர் குறித்த முன்னெச்சரிக்கை தகவலை ஒரு வாரத்திற்கு முன்பாகவே கேரள அரசுக்கு மத்திய அரசு கொடுத்துவிட்டது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கூறினார். கேரளாவின் வயநாடு மாவட்டத்தில் பெய்த தொடர் கனமழையால் மேம்பாடி பகுதியில் உள்ள மலைப்பாங்கான இடங்களில் செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் பெரும் நிலச்சரிவுகள் ஏற்பட்டன. பெரிய பெரிய பாறைகள் மற்றும் மண்ணுடன் கலந்து வந்த காட்டாற்று வெள்ளம் முண்டக்கை, சூரல்மலை, அட்டமலை, நூல்புழை ஆகிய கிராமங்களை சூழ்ந்தது. நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முப்படை வீரர்கள், தேசிய பேரிடர் மீட்புப் படை, இந்திய கடலோர காவல் படை உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் மீட்புப் பணியில் முழு வீச்சில் ஈடுபட்டுள்ளன. விமானப்படை, ஹெலிகாப்டர்கள், இராணுவத்தின் மோப்ப நாய்களும் இப்பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. நிலச்சரிவில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை இப்போது 200ஐ தாண்டியுள்ளது. இந்நிலையில் நாடாளுமன்றத்தில் வயநாடு நிலச்சரிவு தொடர்பான விவாதம் நடைபெற்றது. அப்போது மாநிலங்களவையில் அமித்ஷா பேசுகையில், வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்படும் என்று ஒரு வாரத்திற்கு முன்பே கேரள அரசுக்கு மத்திய அரசு எச்சரித்தது. இயற்கை பேரழிவுகள் குறித்து குறைந்தது 7 நாட்களுக்கு முன்பே எச்சரிக்கை செய்யக்கூடிய 4 நாடுகளில் இந்தியாவும் ஒன்றாகும். தென் மாநிலங்களில் அதி கனமழை பெய்யும் என்று கணிக்கப்பட்ட பின்னர் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் 9 குழுக்களை கேரளாவுக்கு மத்திய அரசு அனுப்பியது. ஆனால் கேரள அரசு சரியான நேரத்தில் மக்களை வெளியேற்றவில்லை. மீட்பு குழுக்கள் வந்தவுடனே கேரள அரசு எச்சரிக்கையாக இருந்திருந்தால் நிலச்சரிவுகளால் ஏற்படும் உயிரிழப்புகளை குறைத்திருக்கலாம் என்று அமித்ஷா பேசினார்.